போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வரான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா வந்து அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிஎல்ஓவும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்க கூடாது. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும். வாக்காளர்கிட்ட பூர்த்தி செஞ்ச பிறகு வாக்காளர்கிட்ட பெற வேண்டும். இது முக்கியம். நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க. அது இடம்பெறாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதனால எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியம். அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை முழுமையாக நம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்கள் கவனமாக இருந்து தங்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும், தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கட்சியில உறுப்பினர் சேர்த்துவாங்க. யார் விருப்பப்படுவாங்களோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு அதை கொடுத்து உறுப்பினரை பெறுவாங்க. ஆனா திமுகவில் கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சு வீடு வீடா கதவை தட்டி அந்த படிவத்தில் எடுத்துட்டு போய் இதுல கையெழுத்து போடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவல திமுக வந்துட்டு. எப்படி கேவலமான நிலைக்கு போயிட்டு திமுக கட்சி. கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, பொதுமக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் தவறான செய்தி வெளியிட்டிருக்குது. எதையும் நம்ப வேண்டாம். சிறப்பான கூட்டணி அமையும், யாரும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சி நம்பல, ஸ்டாலின் அவர்கள் சொந்த கட்சி திமுகவை நம்பல, கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக கட்சியை நம்புது, மக்களை நம்புது.